Hello all, welcome to Study Buddy. And in the video நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the 3 round table conferences பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து இந்த சாப்டரில் எப்படி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு லீடாகி வந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நம்மளோட மாடர்ன் இந்தியா கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா மாடர்ன் இந்தியா கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் சொல்லிடுறேன். ஸோ மாடர்ன் இந்தியா வந்து நம்ம ஸ்டடி படியில் 2 வேரியன்ஸில் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சமச்சீர் டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ளஸ் நம்மளோட ஸ்பெக்ட்ரம் புக் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸ்க்கு வந்து ஸ்பெக்ட்ரம் புக் ஃபுல்லாக இந்த மாதிரி லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் வந்து கவர் பண்ணி கொடுப்போம். சமச்சீர் புக்ஸ்லேயும் அதே மாதிரி தான். அண்ட் ஏன்னா சமச்சீர் புக்ஸில் லாஸ்ட் இயர் வந்து 2 questions வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ அந்த முண்டா ரெபலியன் நான் சொன்னேன் அண்ட் காந்தி இர்வின் பேக்ட் அதெல்லாம் வந்துருந்தது. அண்ட் ஸோ அதனால தான் வந்து சமச்சீர் புக் எவ்வளோ முக்கியம், அதில் இருக்கிற எதெல்லாம் வந்து சூஸ் பண்ணி எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபுல் கோர்ஸ்க்குமே 3000 காஸ்ட் ஆகுது. அண்ட் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம். அண்ட் பிபின் சந்திரா கோர்ஸ் வந்து 12th standard NCERT இருக்குது. அதுவும் வந்து லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 chapters தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா 1000 rupees காஸ்ட் ஆகும். பட் இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட லைக் ஸ்பெக்ட்ரம் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிபின் சந்திரா உங்களுக்கு வெறும் 500 மட்டும்தான். ஹாஃப் த ப்ரைஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் நம்மளோட ஸ்பெக்ட்ரம்னு இல்லை, நம்மளோட ஸ்டடி படியில் இருக்கிற பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் பிபின் சந்திரா வெறும் 500 தான். சரிங்களா? இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணால் வெறும் பிபின் சந்திராவில் மட்டும் ஜாயின் பண்ணிங்கன்னா காஸ்ட் அரௌண்ட் 1000 rupees. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில். ஸோ மிச்ச சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் டெமோ வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அண்ட் Prelims is around the corner. ஸோ உங்களுக்கு நம்மளோட ஸ்பெக்ட்ரம் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. இப்போ நம்ம ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எப்போ பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இது எல்லாமே தெரியணும். சரிங்களா? ஸோ த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது லார்ட் இர்வின், சரிங்களா, அண்ட் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன் வந்து ராம்சே மெக்டொனால்ட் agreed that a roundtable conference should be held as the recommendations of the Simon Commission report were clearly inadequate. So ஏன்னா Simon Commission report வந்து அக்டோபர் 1930 ரிலீஸ் பண்ணுவான். அது ரிலீஸ் பண்ணுறக்குள்ளே இந்தியாவில் வந்து சிச்சுவேஷன்லாம் மாறிடும். ஏன்னா 1927 அவன் இந்தியா வந்து விசிட் பண்ணிட்டு போவான் சைமன் கமிஷன். ஸோ இந்த டைம் கேப்புக்குள்ளே இந்தியாவில் நிறைய சிச்சுவேஷன்ஸ் மாறிடும். ஸோ அப்போ கொடுத்ததெல்லாம் இரலவெண்ட்டாக மாறிடும். ஸோ ஓகே, நான் இந்தியாவில் இருக்கிற மக்களும் நம்மளும் வந்து சில டாக்ஸ்க்கு வருவோம், நெகோசியேஷன்ஸ்க்கு வருவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து வாஸ் ஹெல்ட் இன் லண்டனில் நடக்குது பிட்வீன் நவம்பர் 1930 அண்ட் ஜனவரி 1931. ஸோ 1930 to 1931 இந்த டைம் பீரியடில் நடக்குது. இட் வாஸ் ஓப்பன்ட் ஒஃபிஷியலி பை கிங் ஜார்ஜ் V. ஸோ ரொம்ப முக்கியம், யார் வந்து ஒஃபிஷியலாக அது ஓப்பன் பண்ணி விட்டானா கிங் ஜார்ஜ் V ஆன் நவம்பர் 12, 1930 அண்ட் சேர் பை ராம்சே மெக்டொனால்ட். ஸோ இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு சேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் ராம்சே மெக்டொனால்ட். ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பிட்வீன் த பிரிட்டிஷ் அண்ட் இந்தியன்ஸ் as equals. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷர்ஸையும் இங்கிலீஷும் ஒரே டேபிளில் வச்சு உட்கார வச்சு கான்ஃபரன்ஸ் பண்ணது இதுதான். ஸோ த காங்கிரஸ் அண்ட் சம் ப்ராமினன்ட் பிஸ்னஸ் லீடர்ஸ் ரெஃப்யூஸ் டு அட்டெண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், காந்தி வந்து ஜெயிலில் இருந்தார். அண்ட் ஜவஹர்லால் நேரு, மோத்திலால் நேரு எல்லாம் வந்து காந்தியை பார்க்க போயிருப்பாங்க. ஜெயிலில் போய் என்ன பண்ணுறது, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வரப்போது, என்ன பேசுறது, ஏது பேசுறதுன்னு கேட்க போனாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டால் நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் காந்தி இர்வின் பேக்டில் இது நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து வரல. அண்ட் ஸோ த காங்கிரஸ் அண்ட் சம் ப்ராமினன்ட் பிஸ்னஸ் லீடர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. பட் மெனி அதர் குரூப்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் வேர் ரெப்ரசென்டட் அட் த கான்ஃபரன்ஸ். மெனி அதர் இந்தியன்ஸ் வந்து போய் கான்ஃபரன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வந்தாங்க, போய் பார்த்துட்டாவது வந்தாங்க. ஸோ த இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர் ரெப்ரசென்டட் பை யாரெல்லாம் இங்கே இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது இல்லையா, அப்போ ராஜாக்கள் ரூல் பண்ணிட்டு இருந்த சின்ன சின்ன இடங்கள். ஸோ மகாராஜா ஆஃப் ஆல்வார், மகாராஜா ஆஃப் பரோடா, நவாப் ஆஃப் போபால், மகாராஜா ஆஃப் பிக்கனர், ராணா ஆஃப் தோல்பூர், மகாராஜா ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாராஜா ஆஃப் நவாநகர், மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, சான்சலர் ஆஃப் சேம்பர் ஆஃப் பிரின்சஸ் பாட்டியாலாவில் இருக்கிறவர், அண்ட் மகாராஜா ஆஃப் ரேவா, சீஃப் சாஹிப் ஆஃப் சாங்லி, சர் பிரபாஸ்கர் பட்டானி, அதுக்கப்புறம் மனுபாய் மெஹ்தா, சர்தார் சாஹிப் ஜாதா சுல்தான் அகமத் கான், அதுக்கப்புறம் அக்பர் ஹைதரி, மிர்சா இஸ்மாயில், கர்னல் கைலாஸ் நரேன் ஹக்சர், இவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவங்களாம் நேம்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிங்களா? இல்லை. சரிங்களா? அடுத்து இந்த முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது நான் சொல்ல போகிறது முக்கியம். முஸ்லீம் லீக் வந்து ஆகா கான் 3 அனுப்புகிறாங்க, லீடர் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியன் டெலிகேஷன். ஸோ பிரிட்டிஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் உள்ள நெகோஷியேட்டிங் பர்சன் இவர் தான். மௌலானா முகமது அலி ஜவஹர் வந்து போகிறாங்க. முகமது ஷாஃபி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யார் இவர் அப்படிங்கிறது, இவர் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணார். முகமது அலி ஜின்னா, அப்புறம் முகமது ஜஃபாருல்லா கான், ஏகே ஃபசுலுல் ஹக், ஹஃபீஸ் குலாம்
குலாம் ஹுசேன் ஹிதாயத்துல்லா, டாக்டர் ஷஃபாத் அகமது கான், ராஜா ஷேர் முகமது கான் ஆஃப் தொமேலி, அதுக்கப்புறம் ஏஹெச் குஸ்னவி இவங்களாம் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னா பார்ட்டிசிபேட் பண்ணார், ஆகா கான் 3 பார்ட்டிசிபேட் பண்ணார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த ஹிந்து மகாசபா அண்ட் இட்ஸ் சிம்பத்தைசர்ஸ் வேர் ரெப்ரசன்டட் பை, ஸோ ஹிந்து மகாசபாலேருந்து போகிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் போகிறாங்கன்னா சம் ராஜாஸ், அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் லீக்லேருந்து போகிறாங்க, இந்து மகாசபாலேருந்து போகிறாங்க. ஸோ ரெப்ரசன்டட் பை பிஎஸ் மான்ஜி, எம்ஆர் ஜெயக்கர், திவான் பகதூர் ராஜா நரேந்திரநாத். ஸோ இவங்களாம் போகிறாங்க. த சீக்ஸ் வேர் ரெப்ரசன்டட் பை சர்தார் உஜெயின் சிங், சர்தார் சம்பூரன் சிங். ஃப்ரம் த பார்சிஸ்லேருந்து யார் போகிறாங்கன்னா ஃபிரோசி செத்னா, அப்புறம் கவாசித் ஜஹாங்கீர் அண்ட் ஹோமி மோடி அட்டெண்டட், இவங்கள அட்டென்ட் பண்ணுறாங்க. பேகம் ஜஹன்னாரா ஷானவாஸ் அண்ட் ராதாபாய் சுப்பராயன் ரெப்ரசன்டட் விமன். ஸோ விமன்லேருந்து இவங்க போகிறாங்க. ஸோ 2 பேர் தான் போகிறாங்க, அதனால் இவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேகம் ஒன்று, ராதாபாய் ஒன்று. ஸோ த லிபரல்ஸ் வேர் ரெப்ரசன்டட் பை ஜே.என். பாஷு, தேக் பகதூர் சப்ரு, அதுக்கப்புறம் சிஒய் சிண்டமணி, பிஎஸ் ஸ்ரீனிவாசா சாஸ்திரி, சின்மன்லால் ஹரிலால், சிஹெச் சீத்தல்வாத். அதுக்கப்புறம் இந்த டிப்ரெஸ் கிளாஸஸ்லேருந்து வேறு ரெப்ரசன்டேட்டிவ் பிஆர் அம்பேத்கர் போகிறாரு, முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெட்டமலை சீனிவாசன், ஸோ இவங்களும் போகிறாங்க. ஸோ இவங்கள டிப்ரெஸ் கிளாஸ்லேருந்து போனாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி சென்ட் ஆர்காட் ராம்சே முதலியார். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து ராமசாமி முதலியார் போகிறாரு. பாஸ்கர் ராவ், விதோஜிராவ் ஜாதவ் அண்ட் சர் ஏபி பட்ராவ். ஸோ லேபர் வாஸ் ரெப்ரசன்டட் பை, ஸோ லேபர் பார்ட்டிலேருந்து என்எம் ஜோஷி அண்ட் பி சிவராவ். கேடி பால் ரெப்ரசன்டட் த இந்தியன் கிறிஸ்டியன்ஸ். ஸோ இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் சார்பாக கேடி பால் போகிறாரு. வைல் ஹென்ரி கிடன் ரெப்ரசன்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸை ஹென்ரி கிடன் ரெப்ரசென்ட் பண்ண போகிறார். அந்த யூரோப்பியன்ஸ் வேர் ரெப்ரசென்ட் பை சர் ஹூபர்ட் கார். ஸோ மிச்சம் இருக்கிற யூரோப்பியன்ஸ் இந்தியாவில் இருப்பாங்களே அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஹூபர்ட் கார் போகிறாரு. சர் ஆஸ்கர் டி கிளான்வில், அதுக்கப்புறம் டிஎஃப் கேவின் ஜோன்ஸ், சிஇ வுட் மெட்ராஸ்லேருந்து போகிறாரு. ஸோ தேவர் ஆல்சோ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த லேண்ட்லார்ட்ஸும் போகிறாங்க ஃப்ரம் பீகார், யுனைடெட் ப்ராவின்ஸ், ஒரிசாலேருந்து. அண்ட் த யூனிவர்சிட்டிஸ் லைக் த பர்மா, த சிந்த் அண்ட் அதர் ப்ராவின்சஸ்லேருந்து யூனிவர்சிட்டிஸும் போகிறாங்க. ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாஸ் ரெப்ரசன்டட் பை நரேந்திரநாத் லா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முழுக்க ரெப்ரசென்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் லா, பூபேந்திரநாத் மித்ரா, சிபி ராமசுவாமி ஐயர் அண்ட் எம் ராமச்சந்திர ராவ் இவங்களாம் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அவுட்கம் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் வாஸ் மச் அச்சீவ்ட் அட் த கான்ஃபரன்ஸ். இட் வாஸ் ஜென்ரலி அக்ரீட் தட் இந்தியா வாஸ் டு டெவலப் இன் டு அ ஃபெடரேஷன். தேர் வேர் டு பி சேஃப் கார்ட்ஸ் ரிகார்டிங் டிஃபென்ஸ் அண்ட் ஃபினான்ஸ். பெருசாக ஒன்றுமே இவங்க அங்கே போய் எதுவும் பண்ணலை. இந்தியா வந்து ஒரு ஃபெடரேட்டட் ஸ்டேட்டாக இருக்கும். சென்டர், அப்புறம் வந்து வேரியஸ் ப்ராவின்சஸ் இருக்கும், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கும், எல்லாம் ஃபெடரேட்டடாக ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க. And there was to be safeguards regarding defense-ல safeguards இருக்கணும், finance safeguards இருக்கணும், while other departments were to be transferred. ஸோ மிச்ச டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். டிஃபென்ஸ் ஃபினான்ஸ் இவங்க கையில் தான் இருக்கும்னு சொல்லிடுறாங்க. பட் லிட்டில் வாஸ் டன் டு இம்ப்ளிமெண்ட் தீஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் கண்டினியூட் இன் இந்தியா. எதுவும் இந்தியாவில் பண்ணிடல, வாயில் மட்டும் தான் சொன்னாங்க. அண்ட் ஸோ இந்தியாவில் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் வந்து தொடருது. ஸோ த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரியலைஸ் தட் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் நெசசரி இன் எனி டிஸ்கஷன். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கண்டிப்பாக அவங்களோட கலந்து பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஆன் ஃபியூச்சர் கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் இன் இந்தியா. ஸோ ஐஎன்சி வந்து ஃபஸ்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியணும் இந்த கட்டத்தில். ஏன்னா இப்படி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இல்லாமல் இந்த வேஸ்ட்ஃபுல்லாக போகுது, எல்லாம் வந்து சும்மா அட்டென்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருது. ஸோ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கண்டிப்பாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் மெம்பர்ஸ் ஆஃப் இந்தியன் லிபரல் பார்ட்டி சச் அஸ் தேக் பகதூர் சப்ரு, சிஒய் சிந்தாமணி, ஸ்ரீனிவாச சாஸ்திரி அப்பீல் டு காந்தி. ஸோ இவங்கெல்லாம் வந்து லிபரல் பார்ட்டிலேருந்து காந்தி கிட்ட போகிறாங்க பேசுறதுக்கு, டு டாக் வித் வைஸ்ராய். ஸோ வைஸ்ராய் கிட்ட பேசுங்க காந்தி, நீங்கள் வந்து கலந்துக்கோங்கிறாங்க. அண்ட் காந்தி அண்ட் இர்வின் ரீச்ட் அ காம்ப்ரமைஸ் விச் கேம் டு பி கால்ட் அஸ் த காந்தி இர்வின் பேக்ட். ஸோ காந்தி இர்வின் பேக்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், என்னென்ன அக்ரி பண்ணாங்க, என்னென்ன அக்ரி பண்ணலன்னு. ஸோ 2 பேர் பேசுகிறாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ காந்தி சொல்லியிருந்தாரு, இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மதிச்சிங்க அப்படின்னா நான் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அண்ட் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எனக்கு சில விஷயங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நான் சிடிஎம்மை வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணதை அப்படியே சஸ்பெண்டாகவே வச்சிருவேன், இல்லை வந்து திருப்பி நான் வந்து ரெவகேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் லண்டன் ஃப்ரம் செப்டம்பர் 17, 1931 to December 1, 1931. So the Indian National Congress nominated Gandhi as a sole representative. So Gandhi மட்டும் தான் Indian National Congress represent பண்ண போறாரு. A. Rangaswamy Iyengar and Madan Mohan Malviya was also there. So காங்கிரஸ்லேருந்து இவங்களும் போகிறாங்க. And there were a large number of Indian participants beside the Congress. So காங்கிரஸ் தவிர்த்துட்டு இந்தியன் பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய பேர்
போகிறாங்க. த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் were represented by, திருப்பியும் அதே தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர்லாம் அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் கிடையாது, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அப்புறம் the Muslims were represented by ஆகா கான், மௌலானா ஷவுகத் அலி, முகமது அலி ஜின்னா, அதே பேர் தான். அண்ட் முகமது ஷாஃபி தவி. ஸோ கொஞ்சம் பேர் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுறாங்க. நாட் நெசசரி ஆல் தீஸ் நேம்ஸ். ஹிந்து குரூப்ஸ் ரெப்ரசென்ட் பை எம்ஆர் ஜெயாக்கர். ஸோ அதே மாதிரி தான் லிபரல்ஸ் இந்த டைம் என்ன போகிறாங்கன்னா ஜிஎன் பாஷு போகிறாரு. ஜஸ்டிஸ் பார்ட்டி சென்ட் ராஜா ஆஃப் போபிலி இவங்கெல்லாம். அப்புறம் டிப்ரெஸ் கிளாஸஸ் வந்து திருப்பி அம்பேத்கர், ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் போகிறாரு. அதுக்கப்புறம் சர்தார் உஜல் சிங் அண்ட் சர்தார் சம்பூரன் சிங் வந்து சீக்ஸ்லேருந்து போகிறாங்க. பார்சிஸ் வந்து அதே மாதிரி அவங்க ஜஹங்கீர், அதுக்கப்புறம் ஹோமி மோடி, ஃபெரோசி ஷேத்னா. இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் வந்து அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்க பேர்லாம் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டண்ட். இந்தியன் விமன் வந்து சரோஜினி நாயுடு வந்து இப்போ போகிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் போகுது. ஸோ சரோஜினி நாயுடு போகிறாங்க. பேகம் ஜஹன்னாரா பார்த்தோம், ராதாபாய். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து சரோஜினி நாயுடு செகண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில். அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பர்மா அண்ட் ஃப்ரம் ப்ராவின்சஸ் ஆஃப் சிந்துலேருந்து, அசாம்லேருந்து, சென்ட்ரல் ப்ராவின்சஸ் இங்கே எல்லாத்தையும் NWFPலேருந்து எல்லா ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வராங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்போது யார் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிபி ராமசுவாமி ஐயர், நரேந்திரநாத் லா அண்ட் எம் ராமச்சந்திர ராவ். ஸோ நாட் மச் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த கான்ஃபரன்ஸ் பிகாஸ் த ஃபாலோயிங் ரீசன். ஸோ இங்கேயும் வந்து பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஏன்னா பை திஸ் டைம் லார்ட் இர்வின் ஹேட் பின் ரீப்ளேஸ் பை லார்ட் வில்லிங்டன். ஸோ இப்படி 1931 லார்ட் இர்வின் போயிட்டு திருப்பி லார்ட் வில்லிங்டன் வந்துருவார் வைஸ்ராயா as Viceroy of India. Just before the conference began, the Labour government in England had been replaced by a national government, which was an uneasy coalition between Labour and Conservatives. So இவங்க போகிறதுக்கு முன்னாடி லேபர் கவர்மெண்ட், அங்கே ராம்சே மெக்டொனால்ட் இருந்தார் இல்லையா இங்கிலாண்டில் பிரைம் மினிஸ்டராக. ஸோ அவர் இல்லாமல் இப்போ வந்து நேஷனல் கவர்மெண்ட் ஒன்று ரீப்ளேஸ் ஆகிடுது. ஸோ டாக்ஸ் எல்லாம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தலைவலியெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ த பிரிட்டிஷ் வேர் ஆங்கர்ட் பை த இன்க்ரீஸ்ட் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் விச் ஹேட் கிளைம்டு மெனி யூரோப்பியன் லைஃப்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த டைமில் வந்து 1931 பக்கம் நிறைய ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். நிறைய மக்கள் வந்து யூரோப்பியன் மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ த ரைட் விங் ஆஃப் கன்சர்வேட்டிவ்ஸ் இன் பிரிட்டன். ஸோ பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா ரைட் விங்கு இல்லைனா கன்சர்வேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி லேபர் பார்ட்டிக்கும் கன்சர்வேட்டிவ்ஸ்க்கும் அங்கே ஒழுங்காக இருக்காது. ஸோ லேபர் ரீப்ளேஸ் பண்ணி கன்சர்வேட்டிவ் வராங்க. ஸோ இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ ரைட் விங் ஆஃப் கன்சர்வேட்டிவ் இன் பிரிட்டன் லெட் பை சர்ச்சில். ஸோ பை திஸ் டைம் சர்ச்சில் வந்துடுறாரு. ஸ்ட்ராங்லி அப்ஜெக்டட் டு த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நெகோசியேஷன்ஸ் வித் காங்கிரஸ் ஆன் ஈக்குவல் பேசிஸ்லாம் உட்காந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒப்போஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்க நம்மளுக்கு கீழே இருக்கிற நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். தே இன்ஸ்டன்ட் டிமாண்டட் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து ஸ்ட்ராங் கவர்மெண்ட் வந்து கொண்டு வருவோம். ஸோ பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டொனால்ட் ஹெடட் த கன்சர்வேட்டிவ் டாமினேட்டட் கேபினெட். ஸோ ராம்சே மெக்டொனால்ட் தான் வந்து கன்சர்வேட்டிவ் டாமினேட்டட் கேபினெட்டை வந்து ஹெட் பண்ணுறாரு வித் வீக் அண்ட் ரியாக்ஷனரி செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கார். பை த டைம் அவருக்கு எந்த பவரும் இல்லை, சாமுவல் ஹோர். So at the conference, Gandhi and therefore the Congress came to represent all people of India against imperialism. So நாங்கள் வந்து imperialismக்கு அகேன்ஸ்டாக போராடுறோம், பிரிட்டிஷர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அப்படின்னு. ஸோ the other delegates however did not share this view. பட் இந்தியாவிலேருந்து போன மிச்ச பார்ட்டிஸ்லாம் வந்து காந்தியோட வியூவை they didn't share. அவங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த மோட்டிவ் இல்லைன்றுவாங்க. Historians point out that many of the delegates were conservative, government loyalists. ஸோ நிறையா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருந்திருக்காங்க, கவர்மெண்ட்டோட லாயலிஸ்ட், பிரிட்டிஷோட லாயலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க, அண்ட் கம்யூனலிஸ்டாக இருந்திருக்காங்க. அண்ட் தீஸ் குரூப்ஸ் were used by the colonial government to neutralize the effort of Gandhi. ஸோ இந்த குரூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி காந்தியோட எஃபர்ட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோக்கா பெருசாக காந்தியோட கிளைம்ஸ் மட்டும் பெருசாக தெரியாது. ஸோ பிகாஸ் ஆஃப் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் குரூப்ஸ், த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் claimed that the Congress did not represent the interest of all the Indians. இப்போ தான் இங்கே சொல்கிறாங்க, ஏன்னா நியூட்ரலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆல் த இந்தியன்ஸ்க்காக பேசல, பாருங்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் நீங்கள் சொல்கிறது சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஸோ காந்தி பாயிண்டட் அவுட் that there was a need of a partnership between Britain and India on the basis of equality. காந்தி வந்து ஈக்குவாலிட்டிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசியிருக்காரு. He put forward the demand for the immediate establishment of a responsible government. ஸோ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வேணும், at the center as well as இந்த ப்ராவின்சஸில் கொண்டு வரணும். He also reiterated that the Congress alone represented political India. ஸோ காந்தி வந்து காங்கிரஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டீங்க. ஸோ பொலிட்டிக்கல் இந்தியாவை நாங்கள் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சேயிங் that the untouchables were Hindus and thus not to be treated as minority. ஸோ நீங்கள் வந்து அன்டச்சபிள்ஸை வந்து நாங்கள் எல்லாருமே ஹிந்துஸ் தான், ஸோ நீங்கள் அவங்கள மைனாரிட்டியாக ட்ரீட் பண்ணாதீங்க. He discarded the idea of a separate electorate for them. ஸோ இவங்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படிங்கிறது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், ஸோ ஆல்ரெடி முஸ்லிம்ஸுக்கு கொடுத்து தான் அப்படி பிரிச்சுட்டீங்க அப்படின்னு. He also said there was no need for separate electorate for special safeguard for Muslims or other. அந்த மைனாரிட்டிஸ்க்கும் செப்பரேட் தேவையில்லை, எல்லாம் ஜாயிண்ட் எலக்ட்ரேட்லேயே பண்ணுறோன்னு. ஸோ மெனி ஆஃப் த அதர் டெலிகேட்ஸ் டிஸ்அக்ரிட், ஏன்னா ஆப்வியஸாக டிஸ்அக்ரி தான் பண்ணுவாங்க. The session soon got deadlocked on the question of minorities. இந்த மைனாரிட்டிங்கிற கொஸ்டின்லேயே வந்து டெட்லாக் ஆகிடுது, பிரச்சனைகள் வந்து ஒரு தீர்வுக்கே வரல. செப்பரேட்
separate electorates were being demanded by all the Muslims, depressed classes, Christians, Anglo-Indians. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆல் தீஸ் கேம் டுகெதர் இன் அ மைனாரிட்டிஸ் பேக்ட். ஸோ இது எல்லாமே சேர்ந்து மைனாரிட்டிஸ் பேக்ட் ஆகிடுது. காந்தி ஃபாட் டெஸ்பரேட்லி அகேன்ஸ்ட் த concreted move to make all constitutional progress conditions solving on this issue. So the minority issue வந்து பேக்டை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறார் காந்தி. The princes were also not too enthusiastic about a federation. ஸோ ஃபெடரேஷன் வந்து பிரின்சஸ்க்கு பிடிக்கல, ஏன்னா அவங்க தனியாக வந்து ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள கொண்டு வந்து இந்தியாவில் ஒன்று சென்டரு ஸ்டேட்டு அப்படின்னு வாழ்வோங்கிறது பிடிக்கல. எஸ்பெஷலி ஆஃப்டர் த பாசிபிலிட்டி ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் காங்கிரஸ் கவர்மெண்ட் அட் த சென்டர். ஸோ சென்டரில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்து இவங்களுக்கு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து அவங்களுக்கு அடியில் இருக்கிற பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு பிடிக்கல. had receded after the suspension of the civil disobedience movement. ஸோ இவங்க வந்து பெருசாக எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ அவுட்கம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, lack of agreement among the many delegate groups meant that no substantial results regarding the Indian constitution future. ஸோ இந்த மாதிரி இந்த டெலிகேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு காமன் அக்ரிமெண்ட் இல்லாமல் போனால் ரிசல்ட்டும் கிடைக்கல. And regarding India's constitutional future would come out of the conference. So the session ended with McDonald's announcement. So என்ன சொல்கிறாருன்னா, 2 Muslim majority provinces வந்து அறிவிக்கிறாரு. ஒன்று நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், இன்னொன்று சிந்து. ஸோ ஆல்ரெடி முஸ்லிம்ஸ் அதை தான் வந்து டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து NWFPயும் சிந்தையும் வந்து தனியாக, பாம்பே வந்து சிந்துலேருந்து பிரித்து எங்களுக்கு இந்த 2 ஏரியாவும் தனியாக கொடுத்துருங்கிறாங்க. த செட்டிங் அப் ஆஃப் அன் இந்தியன் கன்சல்டேட்டிவ் கமிட்டி. ஸோ உங்களை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் எந்த பாலிசிஸோ இது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் செட்டிங் அப் ஆஃப் 3 எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபினான்ஸ், ஃப்ரான்ச்சைஸ். ஸோ ஃப்ரான்ச்சைஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஓட்டிங்க்கு, அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு என்னென்ன ஸ்டேட்ஸ் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட் கமிட்டி செட்டப் பண்ணுவோம். த ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ யூனிலேட்ரல் பிரிட்டிஷ் கம்யூனல் அவார்ட் இஃப் இந்தியன்ஸ் ஃபெயில் டு அக்ரி. ஸோ இன்கேஸ் வந்து இந்தியன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க, இதை அக்ரி பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ப்ராஸ்பெக்ட் ஆஃப் அ யூனிலேட்ரல் பிரிட்டிஷ் கம்யூனல் அவார்டு வந்து நாங்கள் அறிவிப்போங்கிறாங்க. ஸோ இந்த அவார்டை பற்றி நம்ம பார்ப்போம். The government refused to concede the basic Indian demand of freedom. ஸோ கவர்மெண்ட்டுங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிற விஷயத்தையே இவங்க பேச்சுக்கே எடுக்கல. காந்தி வந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்துடுவார் December 28, 1931. இப்போ திருப்பி 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ the 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து ஹெல்ட் பிட்வீன் 1932 நடக்கும் அண்ட் வாஸ் நாட் அட்டெண்டட் பை திருப்பி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அட்டென்ட் பண்ணாது அண்ட் காந்தியும் அட்டென்ட் பண்ண மாட்டார். இட் வாஸ் இக்னோர்ட் பை மோஸ்ட் அதர் இந்தியன் லீடர்ஸ். போய் திருப்பி ஒன்றில் சும்மா பேசிட்டு தான் வராங்க அப்படிங்கிறதுனால யாரும் போகிறதில்ல. ஸோ இந்தியன் ஸ்டேட்ஸ் திருப்பி வந்து அதே மாதிரி தான் இந்த ராஜாக்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஸோ அகெயின் லைக் இந்த 2 ப்ரீவியஸ் கான்ஃபரன்சஸ் லிட்டில் வாஸ் அச்சீவ்ட். பெருசாக 3லேயுமே பெருசாக எதுவும் அச்சீவ் பண்ண முடியல. அண்ட் த ரெக்கமெண்டேஷன்ஸ் வேர் பப்ளிஷ்ட் இன் அ ஒயிட் பேப்பர். ஸோ இந்த எங்கள் முடிவு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க in 1933 அண்ட் டிபேட்டட் in the British Parliament afterwards. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இதை பற்றி டிபேட் பண்ணுறாங்க. A joint select committee was formed to analyze the recommendations and formulate a new act for India. இந்தியாவுக்காக ஒரு புதுசாக ஒரு நியூ ஆக்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணுவாங்கிறாங்க. அண்ட் தட் கமிட்டி ப்ரொடியூஸ் a draft bill in February 1935 which was enforced as the Government of India Act. ஸோ இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேருந்தும் கடைசியில் 1933 ஒரு டெசிஷனுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 ஒரு புது ஆக்டை கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆக்டை பற்றி நம்ம லேட்டர் பார்ப்போம். இப்போ வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் ரெஸ்யூம்டு. ஏன்னா நான் சொன்னேன் காந்தி வந்து இதில் எனக்கு ஒரு ப்ராப்பர் அவுட்கம் கிடைக்கல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில், நான் வந்து திருப்பி ரெஸ்யூம் பண்ணிடுவேங்கிறாரு. சஸ்பெண்ட் பண்ணதை நான் திருப்பி ரெஸ்யூம் பண்ணிடுவேங்கிறாரு. அதே மாதிரி காந்தி வந்து ரெஸ்யூம் பண்ணிடுறாரு. ஸோ ஆன் த ஃபெயிலியர் ஆஃப் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அது ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் வந்து லான்ச் பண்ணிடுவார். The Congress Working Committee decided on December 29, 1931 to resume the CDM, Civil Disobedience Movement, resume பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் டியூரிங் ட்ரூஸ் பீரியட், ஸோ இந்த நடுவில் இந்த பீரியட் இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரூஸ் பீரியட்னால் வந்து இப்போ டைம் பீயிங்க்கு நம்ம 2 பேரும் சண்டை போடுறது ஸ்டாப் பண்ணிடுவோம், அதுதான் ட்ரூஸ் பீரியட். ஸோ அந்த பீரியடில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆக்டிவிட்டி டியூரிங் த பீரியட் தட் இஸ் March to December 1931 அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும் இல்லையா, kept alive the spirit of the defiance. ஸோ இந்த யுனைடெட் ப்ராவின்ஸ் த காங்கிரஸ் ஹேட் பின் லீடிங் அ மூவ்மெண்ட் ஃபார் ரெண்ட் ரிடக்ஷன். ஸோ யூபியில் வந்து ரெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் அகேன்ஸ்ட் சம்மரி எவிக்ஷன்ஸ். ஸோ நிறைய பேரை வந்து லேண்டை விட்டு எவிக்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்ட் பே பண்ணலன்னு. ஸோ அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இந்த நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் சிவியர் ரெப்ரெஷன்ஸ் had been unleashed against the குதை கித்மத்கார். ஸோ நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் பார்த்தோம் குதை கித்மத்கார் ரெட் ஷர்ட் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லி கான் அப்துல் கஃபார் கான் காந்தியோட ஃபாலோவர் சால்ட் சத்தியகிரகா பண்ணார். இதெல்லாம் பார்த்தோம் கரெக்டாக.
ஸோ குதை கித்மத்கார் வந்து ரொம்ப அன்லீஷ் பண்ணியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அந்த பெசன்ஸ் லெட் பை தெம் who are agitating against the brutal methods of tax collection by the government. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண பெசன்ஸ் எல்லாம் டேக்ஸ் கலெக்ஷனுக்காக போராடினாங்க. ஸோ எதுக்கு இவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க? இன் பெங்கால் draconian ordinances and mass detentions had been used in the name of fighting terrorism. ஸோ டெரரிசம் ஃபைட் பண்ணுறோன்னு சொல்லி அந்த லா இந்த லான்னு எல்லாமே உடனே கொண்டு வராங்க. In September 1931 there was a firing incident on political prisoners in ஹிஜ்லி ஜெயில். ஸோ ஹிஜ்லி ஜெயிலில் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் மேலே ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்ச் த கவர்மெண்ட் ஆட்டிடியூட் ஆஃப்டர் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சக்கப்புறம் கவர்மெண்ட்டோட ஆட்டிடியூட், பிரிட்டிஷோட ஆட்டிடியூட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, த ஹையர் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் ஹேட் ட்ரான் தேர் ஓன் லெசன்ஸ் ஃப்ரம் த டெல்லி பேக்ட். ஸோ டெல்லி பேக் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதுலேருந்து நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டாங்க, விச் தே தாட் ஹேட் ரேஸ் த பொலிட்டிக்கல் ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த காங்கிரஸ். ஸோ காங்கிரஸோட பொலிட்டிக்கல் ப்ரெஸ்டீஜ் ஒரு படி மேலே வந்துருச்சு அப்படின்னு புரியுறாங்க. அண்ட் த பொலிட்டிக்கல் மாரல் ஆஃப் த பீப்புள் ஹேட் அண்டர்மைண்ட் பிரிட்டிஷ் ப்ரெஸ்டீஜ். ஸோ பிரிட்டிஷ் ப்ரெஸ்டீஜ் அந்த இடத்துல கீழே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் த பிரிட்டிஷ் வேர் டிட்டர்மைண்ட் டு ரிவர்ஸ் திஸ் ட்ரெண்ட். ஸோ பிரிட்டிஷ் ப்ரெஸ்டீஜ் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ காங்கிரஸையும் நம்மளையும் ஒரே டேபிளில் வச்சு நம்ம பேசினது ரொம்ப தப்பு. ஸோ திருப்பி நம்ம ப்ரெஸ்டீஜை மேலே எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தேர் வாஸ் 3 மெயின் கன்சிடரேஷன்ஸ். பிரிட்டிஷ் பாலிசி மாறுது. ஸோ காந்தி வுட் நாட் பி பெர்மிட்டட் டு பில்ட் அப் த டெம்போ ஃபார் அ மாஸ் மூமெண்ட். திருப்பி காந்தியை வந்து அலோவ் பண்ணக்கூடாது, எந்த காஸ்ட்லையும் எந்த மூமெண்ட்டையும் அவரை வந்து லீட் பண்ண விடக்கூடாது. குட்வில் ஆஃப் த காங்கிரஸ் வாஸ் நாட் ரிக்வயர்ட், பட் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தோஸ் who supported the British against the Congress government functionaries, loyalists etc. was very essential. ஸோ காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்டாக போராடுறவங்க எல்லாத்தையும் நம்ம பக்கம் இன்னும் இழுக்கணும். The national movement would not be allowed to consolidate itself in rural areas. ஸோ ரூரல் ஏரியாஸ்க்கு போயிடவே கூடாது இந்த நேஷனல் மூமெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ரூரல் ஏரியாஸில் நிறைய மக்கள் பெசன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களோட காசஸ் எடுத்தாங்கன்னா நிறைய பேர் மாஸ் மூமெண்ட்டில் வந்துடுவாங்க. ஸோ ஆஃப்டர் த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி டிசைடட் டு ரெஸ்யூம் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை வந்து ரெஸ்யூம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வைஸ்ராய் வில்லிங்டன் இருப்பார், ரெஃப்யூஸ்ட் அ மீட்டிங் வித் காந்தி. ஸோ திருப்பியும் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோன்னு வைஸ்ராய் கிட்ட சொல்லலான்னு போகும்போது ரெஃப்யூஸ் பண்ணிடுவார். ஸோ ஆன் January 4, 1932 காந்தியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரீஸ் ஆஃப் ரெப்ரெசிவ் ஆர்டினன்சஸ் வேர் இஷ்யூட் விச் உஷர்ட் இன் அ வர்ச்சுவல் மார்ஷியல் லா. ஸோ திருப்பியும் வந்து கண்ட்ரியில் மார்ஷியல் லா கொண்டு வந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான லா, மக்கள் நடமாடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, 2 பேருக்கு மேலே நிற்கக்கூடாது, இதெல்லாம். ஸோ தோ அண்டர் சிவிலியன் கண்ட்ரோல் தான் இருக்குது, மிலிட்ரி கண்ட்ரோல் கையில் வரல. ஸோ போலீஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒரு சிவில் மார்ஷியல் லான்னு கூட இதை சொல்லலாம். ஸோ காங்கிரஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அட் ஆல் லெவல் வெ பேண்ட். எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் பேன் பண்ணுறாங்க. அரெஸ்ட் வேர் மேட் ஆஃப் ஆக்டிவிஸ்ட் யாராவது வந்து கொடி தூக்கிட்டு போனாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறது, லீடர்ஸ், சிம்பத்தைசர்ஸ். ப்ராப்பர்ட்டிஸை கன்ஃபிஸ்கேட் பண்ணிடுறாங்க, இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். காந்தி ஆஷ்ரம்ஸ் வேறு ஆக்கியபைட், பிரிட்டிஷ் இதெல்லாம் ஆக்கியபை பண்ணிடுறாங்க. ரெப்ரெஷன் வாஸ் பர்டிகுலர்லி ஹார்ஷ் அண்ட் விமனை வந்து ரொம்ப ரெப்ரெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் நிறைய இந்த டைமில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ப்ரெஸ்ஸை வந்து கேக் பண்ணிடுறாங்க, ப்ரெஸ்ஸை வந்து ரிலீஸே ஆகுறதில்ல. அண்ட் நேஷ்னலிஸ்ட் லிட்ரேச்சர் இது எல்லாத்தையுமே பேன் பண்ணிடுறாங்க. பாப்புலர் ரெஸ்பான்ஸ் பார்ப்போம். ஸோ பாப்புலர் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா, பீப்புள் ரெஸ்பாண்டட் வித் ஆங்கர். though unprepared, the response was massive. ஸோ ப்ரிப்பேரே ஆகலை, பட் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் 4 months alone about 80,000 சத்யாகிரஹீஸ், மோஸ்ட்லி அர்பன் அண்ட் ரூரல் புவர் எல்லாருமே ஜெயில் பண்ணப்படுறாங்க. அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் இன்க்ளூடட் பிக்கெட்டிங் ஆஃப் ஷாப் செல்லிங் லிக்கர். ஸோ இதை நார்மலாக அவங்க பண்ணுறது தான். லிக்வர் செல் பண்ணுற ஷாப்பை மூடிடுவாங்க, ஃபாரின் க்ளாத்தை எரிச்சிருவாங்க. ஃபாரின் க்ளாத்தை, இல்லீகல் கேதரிங்ஸை வச்சுப்பாங்க, மீட்டிங்ஸ் வச்சுப்பாங்க. நான் வயலண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், செலிப்ரேஷன் ஆஃப் நேஷ்னல் டேஸை செலிப்ரேட் பண்ணுவாங்க. சிம்பாலிக் ஹாய்ஸ்டிங் ஆஃப் நேஷ்னல் ஃப்ளாக் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பேமெண்ட் ஆஃப் சவுக்கிதார் டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. சால்ட் சத்தியாகிரகா பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட் லா வயலேஷன், உள்ளுக்குள்ளே போய் டிம்பர் எல்லாம் எடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் ஆஃப் அ சீக்ரெட் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர், பாம்பேக்கு நடுவில் சீக்ரெட் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் ஒன்று போட்டாங்க. ஸோ திஸ் ஃபேஸ் ஆஃப் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் கோயின்சைடட் வித் அப்சர்ஜஸ் இன் 2 princely states. ஸோ இந்த மாதிரி சிவில் டிசீடியம் போகும்போது 2 இடத்துல வந்து அப்சர்ஜஸ் நடக்குது. ஒன்று காஷ்மீர், இன்னொன்று அல்வார். ஸோ பட் திஸ் ஃபேஸ் ஆஃப் த மூமெண்ட் குட் நாட் பி சஸ்டெயின் ஃபார் லாங். ஸோ இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப பெருசாக காந்தி அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி அண்ட் அதர் லீடர்ஸ் ஹேட் நோ டைம் டு பில்ட் அப் த டெம்போ பில்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ஜெயில் பண்ணப்பட்டாங்க நிறைய பேர். இந்த மாசஸ் வந்து ப்ரிப்பேரே ஆகலை, இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க ப்ரிப்பேரே ஆகலை. Finally, in April 1934, Gandhi decided to withdraw the CDM. So 1930 launch பண்ணி 1934 withdraw பண்ணுறேன்னு சொல்கிறாரு. Though people had been cowed down by superior
forces, they had not lost political faith in the Congress. ஸோ என்ன தான் பிரிட்டிஷ் வந்து நம்ம மக்களை போட்டு அழுத்தினாலும் அவங்க வந்து பொலிட்டிக்கல் ஃபெய்த், காங்கிரஸ் மேலே இருக்கிற பொலிட்டிக்கல் ஃபெய்த்தை லூஸ் பண்ணல. they had one freedom in their hearts. ஸோ நம்ம ஃப்ரீடம் ஒரு நாள் வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதே வந்து மனசுக்குள்ளே நினச்சி வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதே நினச்சிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அண்ட் அதோட முடிவுகள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கம்யூனல் அவார்ட் அண்ட் பூனா பேக்ட் பற்றி நம்மளோட கோர்ஸில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை ஐ ஒன்ட் பி போஸ்டிங் பூனா பேக்ட் பற்றியும் கம்யூனல் அவார்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் ஐ ஒன்ட் பி போஸ்டிங் இன் யூடியூப். கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் வீடியோஸ் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ உங்களுக்கு உடனே கோர்ஸில் ஜாயின் பண்ணி விட்டுறேன். எல்லாமே லைனாக வந்து வீடியோ ஃபார்மேட்டில் லெசன் 1, லெசன் 2, லெசன் 3ன்னு இருக்கும். ஸோ லைனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 டைம்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வீடியோஸை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சு பார்க்கலாம். ஏன்னா திருப்பி புக் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஒரு இம்பாசிபிளான திங் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ வீடியோஸ் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சு பார்த்துடலாம். அண்ட் 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள், 1.5x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். சீக்கிரம் வீடியோஸை நீங்கள் முடிச்சிடலாம். அண்ட் யா, தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.